வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ கஸ்டர்டு. இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாகவும் வித்தியாசமாகவும் செய்து காட்டியிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாம்பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பையும் குறைக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. தோல் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி ஏற்படாம பாதுகாக்குது. சிறுநீரகத்துல கல் உருவாவதை தடுக்குது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைய சரி செய்யறதுக்கு உதவுது. மூளை சுறுசுறுப்புக்கு உதவியா இருக்குது. அதீத பசிய போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ வாங்க மாம்பழ கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 240 ml கப்பில் 1 கப் பங்கனப்பள்ளி மாம்பழத்தை பீஸாக கட் பண்ணி அளந்து எடுத்துக்கிறேன். இதை ஜூஸர் ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு 1/2 லிட்டர் பால் தேவைப்படும். திக்கான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜூஸர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை கட்டியாகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் மாம்பழத்தோட ரா ஸ்மெல்லும் போகும், கஸ்டர்ட் பவுடரும் நல்லா வெந்து வரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 கப் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன். இதை சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாம்பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்து கண்டன்ஸ் மில்கோட அளவும் மாறுபடும். ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நான் மேங்கோ எசன்ஸ் கொஞ்சமாக சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். மேங்கோ கஸ்டர்ட் நல்லாவே ஆறிடுச்சு. இதை பவுலில் சேர்த்துடலாம். கட் பண்ண மேங்கோ பீசஸை இதில் சேர்த்துடலாம். நல்லா கூலிங் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கூலிங் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது மேலே டியூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நட்ஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான மேங்கோ கஸ்டர்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.